எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானதா படுது. ஏன்னா இப்போ சினிமாவில் இருக்கிற இளம் இயக்குனர்கள், அப்புறம் ஆக்டர்ஸா இருக்கட்டும், ரைட்டர்ஸா இருக்கட்டும், போன தலைமுறையோட ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமே இருக்காங்க. சோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுமைகள்லாம் இருந்தாங்க, அவங்க இவ்வளவு பெரிய படைப்பெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு அடுத்த தலைமுறை கொண்டு போற ஒரு நல்ல விஷயமா இதை நான் பாக்குறேன். பட் மற்றபடி இந்த விழாவை பற்றி சிலமணி சொன்னதெல்லாம் எல்லாமே முழுமையா சொல்லிட்டாரு. இந்த விழா சிறப்பாக அமைய தென்னிந்திய நடிகர் சங்கம் என்னென்னலாம் பண்ணுமோ அது பண்ணும். என்ன நாங்க சார் பாரதிராஜா சார் 97ல அதுக்கு முன்னாடி இயக்குநர்கள்லாம் ஒரு தனித்தனி ஐலண்டா தான் இருந்தோம். யாரும் பக்கத்துல ஒரு மேடை இருந்தா கூட, இல்ல நிகழ்ச்சியில கலந்தா கூட பக்கத்துல வேற டைரக்டர் இருந்தா நாங்க யாரும் அவரோட பேசி அவர் எங்களோட பேசுற இதெல்லாம் இல்லாம தனித்தனி ஐலண்டா இருந்தோம். 97ல பாரதிராஜா சார் தலைமையேற்ற பிறகு எங்க இயக்குநர்கள் எல்லாரும் ஒரே குடும்பம் ஆக்குனார். அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா இருந்தது. எங்களுடைய சிரமங்களை ஒருத்தர் பகிர்ந்து கொள்றதுக்கு, நட்பை பகிர்ந்து கொள்றதுக்கு, எங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு சகோதரர்கள் மாதிரி எங்களை உருவாக்குனார். இப்போ நாசர் சார் சொல்றது அன்னைக்கு அவர் எங்களை இணைச்சுக்கிறது அவர் ஒரு கருவியா இருந்த மாதிரி, இன்னைக்கு கூட இன்னைக்கு இருக்கிற இந்த சின்ன இளம் தலைமுறையினரோ இவங்களோட சேர்க்கறதுக்கு இப்ப பாரதிராஜா சார் ஒரு கருவியா இருக்க மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம். அது மாதிரியாவும் இந்த நிகழ்ச்சியை நாங்க பயன்படுத்தலாம். அது இந்த புக்கு ஏற்கனவே பாக்கியராஜ் சார் எழுதின ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட போறோம். அதை திரு வைரமுத்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அதுபோல பாரதிராஜா சாரை பத்திய புத்தகத்தை அஜய்பால் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தையும் வெளியிடுறதா இருக்கும். இருவருக்கான புகைப்பட கண்காட்சி இருக்கு. 2 லவுஞ்சில் இப்போ பாரதிராஜா சாருக்கான புகைப்பட கண்காட்சி, அதுபோல பாக்கியராஜ் சாரோட புகைப்பட கண்காட்சி, அவங்களோட புகைப்படம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார் அது ஃபேஸ் இருக்கு சார். அது ஃபேஸ்ல இருந்து பஸ்ட் அது ப்ரொடியூசர் கவுன்சிலோட டிஸ்கஸ் பண்ணி அது தேவைப்பட்டா அது கூட நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் சார். அது மாதிரி தேவைப்படுற சிச்சுவேஷன் இருந்ததுன்னா இதுல வர்றவங்க அதுல எவ்வளவு திரைப்படங்கள் அது பண்ணா கூட சிட்டி அளவில் மட்டும், சென்னை அது மாதிரி இருக்குது, அவுட்டோர் போனதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு இதை நம்ம தொந்தரவு கொடுக்க வேண்டாம். அதை கலந்து பேசி அதை எல்லாரும் கலந்துக்கிறதுக்கான ஒரு விழாவாக அது அமையும். அது ஒரு தடையா இருந்தால் அது உட்காந்து பரிசீலிச்சு நடிகர் சங்கத்தோட ப்ரொடியூசர் கவுன்சிலோட உட்காந்து கலந்து பேசி அது பண்ணலாம் சார். அதை கடந்து வந்தாச்சு. அதெல்லாம் சும்மா யாரோ ஒரு ஏன்னா பாக்கியராஜ் சாரோட உட்காந்து நாங்க பாரதிராஜா சாருக்கு நினைவு விழா நடத்துறதுக்காக பாக்கியராஜ் சாரும் நானும் சித்ரா லட்சுமணும் ராதிகா மேடமும் ரத்னகுமாரும் உட்காந்து அன்னைக்கு அவர் மறைவுக்கு அன்னைக்கு மீட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். அவர் அதுக்கு முன்னாடி புதன்கிழமை மீட்டிங் போறதா இருந்தது. அவர் கோவா போயிட்டு வந்தவுடனே வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம்னாரு. வெள்ளிக்கிழமை என்னோட மகனோட பிறந்த நாள், அதனால சனிக்கிழமை ஈவினிங் அந்த மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லி சனிக்கிழமை மீட்டிங் வச்சிருந்தோம். அதனால வெளியே பேசுறவங்க இப்போ இது மாதிரி என்ன சொல்ற வதந்திகளுக்கோ இல்ல உண்மை நிச்சயமா குடும்பத்தில் பேசி 2 குடும்பத்தினர் பேசி அவங்க ஒப்புதல் வாங்கி தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும். அவங்க எல்லாருமே பார்த்திபன் சார் மூலமா அவங்க குடும்பத்துக்கு எல்லா தகவலும் சொல்லியிருக்கோம். அந்த புத்தகம் வெளியிடுறதுக்கான ஒப்புதல் அவங்ககிட்ட வாங்கியிருக்கோம். அந்த புத்தகம் மேடையில் வெளியிடுறதுக்கு அதுபோல பாரதிராஜா சார் குடும்பத்திலையும் மனோஜ்குமார் மூலம் அவங்க ஒய்ஃபுக்கு பேசி எல்லாருக்கும் சினி ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸோட கனெக்ட் பண்றதுக்காக இந்த 2 பேரோட இதை நம்ம இம்பாக்ட் பண்றீங்கன்னு சொன்னீங்க. அப்கமிங் ஃபிலிம் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களோட இம்பாக்ட் பண்ற மாதிரியான ஒர்க் ஷாப் இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்க? அது அன்னைக்கு நிறைய நம்ம மாஸ்டர் கிளாஸ் அதுதான் அந்த வேற ஒரு நிகழ்ச்சி சொன்னேன் இல்லைங்களா, அவங்க அது மாஸ்டர் கிளாஸ் மாதிரி அதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றோம். அப்போ இங்க காலேஜஸ்ல இருக்கிற பிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த நேரத்தில் அலோவ் பண்றதுக்கான ஒரு வடிவம் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாம் நிகழ்ச்சியினர் வடிவமைச்ச பிறகு அதை நான் உங்களுக்கு சொல்றோம். அது ஒரு 1 hour சென்னையில் இருக்கிற முக்கியமான கல்லூரிகள் இருக்கிற விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு அதை இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வடிவமைச்சிருக்கோம். அது சரியா வந்தவொன்னு உங்களுக்கு சொல்றேன். அமிதாப் பச்சன் அழைக்கிற ஐடியா தான் இருக்கு. ஏன்னா 2 பேருக்கு தொடர்புடைய ஒரே ஒரு பெரிய பாலிவுட் நடிகர் அவர். ஏன்னா அவர் தான்
அவங்களோட என்னன்னா ஒரு 6 மாத டைரி வந்து அவங்களுக்கு வந்து அட்வான்ஸா இருக்கு. நம்ம ஒரு நிகழ்ச்சி அவங்களை கூப்பிடணும்னா குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒப்புதலை பெறணும். அவங்க அது மாதிரி ஒரு பிளான்டா இருக்காங்க. குஷ்பு வந்து அவங்க வந்து நம்ம ஜாக்கி ஷெராஃபையும் போனி கபூரும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க வர்றதா உறுதி அளிச்சிருக்காங்க. மக்கள்லாம் வரும்போது கண்டிப்பா வந்து ஆர்டிஸ்ட பார்த்தா போக மாட்டாங்க. அப்படி நீங்க ஃப்ளோர்ல பண்ணுவீங்க, அவங்க எல்லாரும் வெளியே எப்படி சார் அனுப்புவீங்க? ஏன்னா முக்காவாசி பேர் வந்துருவாங்க. சோ அவங்க எப்படி மக்கள் எப்படி வெளியே நீங்க ஃபேமிலியோட உட்காந்துறாங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆர்டிஸ்ட பார்த்தா அவங்க கண்டிப்பா வந்து போட்டோ எடுக்கவோ ஏதோ பண்ண போறாங்க. இல்ல நம்ம உள்ள வந்து 1200 பேர் உட்காரலாம். அந்த 1200 பேர் முதல்ல அலோவ் பண்ணுவோம். அதுக்கு 1500 பேர்ல வந்து ஒரு 500 பேருக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு அலாட் பண்ணிடுவோம். 700 பேர் வந்து பொதுமக்களுக்கு. அந்த 700 பேர் ஃபுல் ஆனா வெளியே எவ்வளவு பேர் போறாங்களோ அவ்வளவு பேர் தான் உள்ள அலோவ் பண்ண முடியும். அதுக்கு மேல எங்களால பண்ண முடியாது இல்லீங்களா? அது நீங்க கூட ஹெல்ப் பண்ணலாம். இந்த விழா வந்து நாள் முழுக்க நடக்க போகுது. இல்ல நீங்க எங்களுக்காக மக்கள் கிட்ட சொல்லலாம். அதனால நிறைய நேரத்தையும் இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்காதீங்க. பின்னால வர்றவங்களுக்கு இடம் கொடுங்க. நீங்க 1/2 மணி நேரம் அழகா நடிச்சிட்டு போலாம் நீங்க சொல்லலாம். இல்ல வெளியே 2 பெரிய ஸ்கிரீன் வைக்கிறோம். அதை வந்து வெளியே வந்து இருக்கிற மொத்த பேரும் பாக்குற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்கிரீன் வெளியே இது பண்றோம். அதனால வெளியே இருக்கிறவங்களும் பார்க்கலாம். வெளியே வந்து ஒரு 1000-2000 பேர் வந்து பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. இதுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பிச்சப்ப 2வது தலைவர் திரு பாரதிராஜ் சார் அவர் தான். அதே மாதிரி நம்ம பாரதிராஜ் சார் வந்து தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. கண்டிப்பா இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் தயாரிப்பாளர் சங்கம். சேர்ந்து தான் பண்றோம். அவங்களுக்கு உண்டான அழைப்பு அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணி வரலாம்.